மற்றபடி சில பிரச்சனைகள் நடந்தால் அதை இந்த அரசு அணுகிற விதம் எனக்கு உடன்பாடு இல்லை. மானாமதுரையில் அஜித் இறந்த போது வீட்டுக்கு போனார், இங்கே தனியாக போராட்டமெல்லாம் பண்ணின விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 4 வரி ட்விட்டர் கூட விடலை சார். பத்திரிகாரன் கூட எல்லாம் தெரியும். நாமளே இப்போ கேட்ட பிறகு அந்த இது என்ன பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க சார் படிக்கணும், படிச்சா தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியலங்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனால் அதை பிறகு எந்திரிச்சு நின்று நான் சொன்னதான் சரின்னு சொல்லாமல் இருந்தாங்கல்ல, அதை நான் நல்ல சைனாக பார்ப்பேன். புரியுதுங்களா? வீம்பு பண்ணிக்கிட்டு இல்லை நாங்கள் சொன்னதுதான் சரி, நீங்கள் அப்படி கேட்ட தப்புன்னு ஒரு வீம்பு பண்ணியிருந்தாருன்னா விஜய் நம்ம தப்புன்னு சொல்லணும். அவை முன்னவர் அவர்களே, நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, இனிமேல் முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்கள்லாம் பேசுவோங்கிறது விஜயை ஒழிக்கிற வேலை. இது ஜனநாயகத்துக்கும் ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, தனி மனிதராக விஜய்க்கும் ஆபத்து. ஒரு மூவ்மெண்ட் இருக்கட்டுமே, உம்புன்னு உட்காந்துக்காரன்னு துறைமுருகன் சொல்லி காட்டுறாப்புல இல்லை சாட்டை, அது மாதிரி இருக்க வேண்டாமே. அதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நான் அதையும் தான் நல்ல விஷயமா பார்க்குறேன். இது இன்னும் மாறணும். அதிமுக ஒருங்கிணைலைன்னா, பலமா இல்லைன்னா தோல்வி வந்துடும். இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டை தாங்க மாட்டான் அப்படின்னு எத்தனை மாசமா சார் அந்த கண்ணை வலிக்க பேசியிருப்போம். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு துளி கூட அவர் கவலைப்படலையே. இப்பயும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிச்ச 41 பேரை ஒன்னா வச்சுக்க முடியலையே சார். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஏன் கூட்ட முடியல? என்னைக்காவது ஒரு நாள் வெக்கப்பட்டிருப்பாரு எடப்பாடி? இப்போ வரைக்கும் அதிமுக எம்எல்ஏ கூட்டம் நடந்துச்சா? நடக்கல. எங்க நடந்துச்சு? ஏதாவது வேணும் சொல்லுங்க பார்ப்போம். சட்டமன்ற கட்சி தலைவர் பத்தி கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னா அப்ப தோல்விக்கும் நீங்க காரணமா இருப்பீங்க, எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. தோத்த பிறகும் நான் எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னா அதிமுக இந்த லட்சணத்துல தான் இருக்கும், அழிவை நோக்கி தான் பயணிக்கும். ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலராக இருக்கிற தகுதியானவராக விஜயபாஸ்கர், அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு, அமைச்சராக இருந்த அவர் பெற்ற அறிவுக்கும் விராலிமலை தொகுதியினுடைய மாவட்ட செயலர். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இந்த 100 நாள்ல நெருங்குற நேரத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கிறா பார்க்குறீங்களா நீங்க? இல்லை ஒரு கலவையாதான்? ஏன்னா நீங்க திமுக அதிமுக பண்ற இருவரும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலகட்டத்தை பார்த்தவங்க, புதிய மாற்றம்னு சொல்லி வந்தவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி மதிப்பீடு? இல்லை கலவையாதான். நீங்க ஒரே நல்லதாலும் நடந்துட்டு முடியாது சார். தவறுகள் நடக்காத ஆட்சி கிடையாது. பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைங்கிறத இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 90% கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு விஷயத்த நல்லதுன்னு சொல்லலாம், பாராட்டலாம். அது ஊழலை ஒரு நாள் குறைக்க வழிவகுக்கும். துவக்க புள்ளியா பாக்குறீங்க? ஆமா. லஞ்சம் குறைஞ்சிடுச்சு, லஞ்சமே இல்லைன்னா சொன்னா அது ஊரை ஏமாத்துற வேலை. நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. விஜய் தன்னைத்தானே, இந்த அரசு தன்னைத்தானே ஏமாத்திக்கின்னு அர்த்தம். ஆனால் விஜய் எடுத்த அந்த துணிச்சலான ஒரு தெளிவான முடிவு இருக்குல்ல, அது ஒரு நாள் ஊழலை குறைப்பதை நோக்கி பயணம்னு நான் பாராட்டுறேன். ஒளிஞ்சிடுச்சுன்னு நம்ப இன்னைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை டெய்லி நம்ம பிடிபட்டாருன்னு சொல்றோம்ல, தாவேக்காவினர் எத்தனை பேர் பிடிபட்டிருக்கான்? அப்ப விஜய் பேச்சை மதிக்கிறதுக்கு தாவேக்காரன் இன்னும் தயாராகல, மனதளவுல பிராக்டிக்கலா தயாராகல. உடனே மாறிடும்னு நம்பாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா மாறுவதற்கான ஒரு தொடக்க புள்ளி நம்ம அதை பாராட்டலாம். மற்றபடி சில பிரச்சனைகள் நடந்தால் அதை இந்த அரசு அணுகிற விதம் எனக்கு உடன்பாடு இல்லை. மானாமதுரையில் அஜித் இறந்த போது வீட்டுக்கு போனார், இங்கே தனியாக போராட்டமெல்லாம் பண்ணின விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 4 வரி ட்விட்டர் கூட விடலை சார். என் மனசு வலிக்குது. துரதிருஷ்டவசமான சம்பவம். என்னுடைய ஆட்சியில், எங்கள் ஆட்சி இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். எது உங்களை தடுத்துச்சு? என்ன கௌரவ குறைச்சல்? அதில் நாகர்கோயிலில் ஜெயிலரே அடித்து கொள்றாங்க சார். ஜெயில் ஊழியர்களே ஒருத்தனை அடித்து கொள்றாங்க சார், ஒரு கைதியை. காரணம் எது வேணாலும் இருக்கட்டும் சார். அவன் திருடனாக இருக்கட்டும், கொள்ளக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு விசாரணை கைதி, நிரூபிக்கப்படாத விசாரணை கைதி இல்லை. அவரை போய் அடிச்சே கொள்றாங்க சிறைக்குள்ளேயே. இந்நேரம் மற்ற ஆட்சியாக இருந்தால் விஜய் எத்தனை அறிக்கை விட்டுருப்பார், என்னென்ன பண்ணியிருப்பார். குறைஞ்சபட்சம் மனசாட்சி வேணும் சார். இந்த அரசுகிட்ட அது இல்லையோங்கிற ஒரு சந்தேகம் அந்த சம்பவத்தில் எனக்கு வந்துச்சு. அப்போ விஜய் என்ன, அப்போ சராசரி அரசியல் தானே விஜய்? திமுகவில் ஸ்டாலினும் அதிமுக எடப்பாடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் அதிகாரி எழுதி கொடுக்குறது படிக்கிற பட்டியலில் தான் நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? உங்கள் மனசாட்சி நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் பேசவே மாட்டீங்களா? கேள்வி வருமா? வராது. எனக்கு வந்துச்சு. ஏன் விஜய் பேசலை? ஏன்னா அவர் நிர்வாகம் சார். சிறைத்துறைக்கு வேணால் தனி அமைச்சராக இருக்கலாம். சிறைத்துறை ஏடிஜி நியமிக்கிற அதிகாரம் விஜய்க்கு தான். அவர் தான் பையில கையெழுத்து போடுறாரு. நான் நியமித்த அதிகாரியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற, நான் நியமித்த அமைச்சர் நிர்வாகத்தில் இருக்கிற சிறைத்துறையில் இப்படி வருது. அதுதான் தார்மீக பொறுப்பு. எந்த துறையில் நடந்தாலும் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பு. அடிச்சே கொண்டிருக்கிறாங்க சிறைக்குள்ளேங்கிற போது ஒரு துளி ஒரு ஒத்த எழுத்து வரலையே சார் விஜய் கிட்ட இருந்து. அதனாலதான் இது கலவையானதுன்னு சொன்னேன். ஆனா முதல்வர் உட்பட பல பேருக்கு இந்த ஆட்சி நிர்வாகம் குறித்த புரிதல் இன்னுமே வரலன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உதயநிதி அவர்கள் கேட்கறாங்க, எங்க டிராட் ரிலீஃப் நிவாரண தொகை எங்கன்னு கேட்கும்போது இவர்
பேப்பர் படிக்கலன்னா அதை கடந்து போறாரு. ஆனா அவர் கேட்டது வேற, அவர் சொல்றது வேறையா இருக்கு. இல்ல, இது புரிதல் இல்லையா? இல்ல நான் அதெல்லாம் சொல்லி காட்ட வர மாட்டேன். புரிதல் இல்ல. அந்த விஷயத்துல உதயநிதி கேட்ட சப்ஜெக்ட் வேறங்கிறது அதுக்கப்புறம் விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். முன்னாடியே ஏன் தெரியல நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அப்ப இப்பதான் சார் கத்துட்டு இருக்காங்க அவங்க. பத்திரிகையாளர் மட்டும் எல்லாம் தெரியும். நாமளே இப்ப கேட்ட பிறகு அந்த இது என்ன இது என்ன பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்கு பேக்கேஜ்னா என்ன? அதுதானே சார் படிக்கணும். படிச்சாச்சு தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியலங்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனா அது பிறகு எந்திரிச்சு நின்று நான் சொன்னதான் சரின்னு சொல்லாம இருந்தாங்கல்ல, அதை நான் நல்ல சைனா பார்ப்பேன். புரியுதுங்களா? வீம்பு பண்ணிக்கிட்டு இல்ல நாங்க சொன்னதுதான் சரி, நீங்க அப்படி கேட்ட தப்புன்னு ஒரு வீம்பு பண்ணியிருந்தாருன்னா விஜய் நம்ம தப்புன்னு சொல்லலாம். கேட்டுட்டு அமைதியா தான் உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட உதயநிதி இந்த பொலிட்டிக்கல் நாங்க சொன்ன உதயநிதி ஸ்கோர் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தோம். அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்தார்ல, அதுதான் சார் பக்குவம். அதைத்தான் கத்துக்கிடணும். அதைத்தான் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாராட்டலாம். எல்லாத்தையும் விமர்சிக்கணும் நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. கலைஞரை பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துருக்கோம், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்களோட நான் நிறைய விஷயங்களை கன்வர்ஷன் கூட நடந்திருக்கலாம். இவர் இருக்கிறதுலயே வந்த முதலமைச்சர்கள்லயே ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. எதுவுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு இல்லைன்னு தெரியாம இருக்குது. ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கிறார். சட்டமன்றத்திலேயே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு வித்தியாசமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறாரோன்னு தோணுது. இன்னும் மாறணும்னு ஆசைப்படுறேன். அவை முன்னவர் அவர்களே, நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. இனிமேல் முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்கெல்லாம் பேசுவோங்கிறது விஜயை ஒழிக்கிற வேலை. இது ஜனநாயகத்துக்கும் ஆபத்து. ஜனநாயகத்துக்கு ஆபத்து. தனி மனிதராக விஜய்க்கும் ஆபத்து. அது என்ன அவர் அப்படியே போல உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் ஆர்வத்தனம் பண்றதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? சொல்லுங்க சார். கட்டாயம். அவர் பேச சார் அவரும் கத்துக்க முடியும். சில தவறுகள் வரும், அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்குங்க. என்ன கெட்டு போயிட போகுது இப்போ? அப்படி ஒண்ணு தப்பா பேசுற ஆளும் இல்லையே விஜய். கொஞ்சம் ப்ரிப்பேர்டா தானே வருவார். அளவா பேசிட்டு உட்காரட்டும். பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுறதுக்கு தானே சார் புள்ளி வரங்கள் வேணும். உடனே வேணும். நீங்க பேசுறது தப்பு, நீங்க சொல்றதை நான் பரிசீலிக்கிறேன், இதை கூட எந்திரிச்சு பேசக்கூடாதுங்கிறது எந்த வகையில நியாயம்? ஆனா இப்போ எந்திரிச்சு போய் வணக்கம் வைக்கிறாரு செய்யற அதுவே பெருசா சொல்லி புலகாங்கித அடைகிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா பரவாயில்ல, நீங்க புலகாங்கித பட்டுங்க, அது புகழ கூட வாங்கிக்கோங்க. அந்த மரபே இல்லைங்கிறாங்க சார் சில பேர். பரவாயில்ல. அது என்னன்னா நேத்து அந்த தீர்மானம் தமிழுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம்னு வணக்கம் வச்சார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் தப்புன்னு நான் பார்க்கல. ஓகே, ஒரு மூவ்மெண்ட் இருக்கட்டுமே. உம்புன்னு உட்காந்துக்காரன்னு துரைமுருகன் சொல்லி காட்டுறாப்ல இல்ல சாட்டை, அது மாதிரி இருக்க வேண்டாமே. அதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நான் அதையும் தான் நல்ல விஷயமா பாக்குறேன். இது இன்னும் மாறணும். இன்னும் முதலமைச்சர் பேசணும். தப்பாவே பேசட்டும், நீக்கிக்கலாம். அப்பதான் பக்குவப்பட முடியும். இப்படி அடுத்த ஆட்கள் சொல்றதை நம்பிக்கிட்டு தயவு செய்து பேசாம, அது நல்ல ஸ்ட்ராட்டஜியே இல்லை. நீங்கள் இதுக்கு மேல நீங்க பிரதமர் ஆகணும்லாம் அதே அவையில பேசுறாங்க. இப்படிலாம் இருந்தா அப்படிலாம் ஆக முடியாது. நான் அதுக்கு மேல அதை கிண்டல் பண்ண மாட்டேன். தாவேக்கு ஆட்சி எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இன்னொரு சப்ஜெக்ட் குறித்து உங்கள்கிட்ட சில கேள்விகளை மட்டும் கேட்டு பெற விரும்புகிறேன். சட்டமன்றத்துக்கு கூட நடந்துருச்சு அந்த விவாதம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 40 நிமிடங்களுடைய உரையை வந்து முடிக்கிற தருவாயில குதிரை பேரங்கிற வார்த்தையை போட உடனடியாக எதிர்த்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சார் அமைச்சர் ஆதவர்ஜுனா. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சலசலப்பாக கூட மாறுச்சுன்னு சொல்லலாம். சபாநாயகர் அவர்களே தெரியும் இவர் பேசிட்டு தான் இருப்பீங்க தெரியும் அப்படின்னு உட்காருங்கன்னு சொல்ல போய் உண்மையான அதிமுக 17 முடிஞ்சு போச்சுங்க, அப்புறமா எங்க கூட வந்துட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு டோன் எடுக்கிறாரு. இவங்க எதிர்த்தரப்பு வந்து மறுக்கிறாங்க. அதிமுகவை முழுமையாக உள்வாங்க துவங்கி விட்டதா தாவேகான்னு புரிஞ்சுக்கலாமா? உள்வாங்க தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். முழுமையாகங்கிற வார்த்தைகள்லாம் இன்னும் வரல. அப்படி எல்லாம் போற மாதிரி நேற்றுக்கு கூட ஐடிவிங்ல இருந்த சிங்கை ராமச்சந்திரன் போயிட்டு ஒட்டுமொத்த அண்ணாதிமுக போயிடுச்சா? யங்ஸ்டர்ஸ் போறாங்களே. அப்படி சொல்லுங்க. தொடங்கிடுச்சுன்ற வார்த்தையை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். இது இன்னைக்கு தொடங்கல. மதுரையில மாநாடு நடத்தினால 2வது மாநாடு விஜய் கட்சியினுடைய 2வது மாநாடு தேர்தலுக்கு முன்பு அந்த மாநாட்டில் தான் முதல் முறையா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை நோக்கி வலை வீசினார். வெளிப்படையாவே வீசினார். அதிமுக இன்னைக்கு எந்த கதியில இருக்கு, யார் தலைமையில இருக்குன்னு தொண்டர்கள்லாம் வேதனைப்படுறாங்க, எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லி உங்களுக்கு நான் இருக்கிற வாங்கன்ற வேண்டுகோளை மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட வெளிப்படையாகவும் சில வலைகள்ல சொன்னவர் விஜய். அன்னைக்கு தொடங்குச்சு அதிமுக வீழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். நான் அப்பயும் சொன்னேன், உஷார் ஆயிக்கோங்க, இளைஞர் பட்டாளம் போகுது, விஜய் வெளிப்படையாகவே அதிமுக நோக்கி குறிவைக்கிறார்னு சொன்னது. அப்போ யாருமே அதை பெருசா எடுத்துக்கிடல. ஏதோ தெரியாத ரகசியத்தை சொல்ல, ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணிலாம் சொல்லலை. ஒரு பத்திரிகாரனா அரசியலை கவனிக்கிறோம், என்ன இந்த மாதிரி ஒரு கார்டை யூஸ் பண்றாரு விஜய், எங்க போகுது அதெல்லாம் யோசனை. இன்னைக்கு அதன் தான் சார் நடந்துட்டு இருக்கு. திமுக தானே சார் ஆட்சி பொறுப்பு இழந்திருக்கு. அதிமுக தானே சார் ஆட்சிக்கு வர முடியாது, எதிர்கட்சியில் உட்காருக்கு. ஏன் அதிமுக இழந்து மட்டும் விஜய் நோக்கி போறாங்க? பல பேர் போய்கிட்டே இருக்காங்க. ஏன்? எடப்பாடி என்கிற அந்த தலைமை மீது நம்பிக்கை குறைந்ததுதான் காரணம். ஸோ அவர் பிடிவாதம் நீடிக்கிற வரைக்கும், அரவணைச்சு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் நீடிக்கிற வரை அழிவு இப்படி தொடங்கிக்கிட்டு தான் இருக்கும். தொடக்கம்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்க சார்? காவாசி முடிஞ்சு சார்போம், இன்னொரு 6 மாதம் கழிச்சு சார் பாதி முடிஞ்சு சார் அந்த கதை. நானும் அதிமுக அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாது சொல்கிற பத்திரிகையால் நான் ஒருத்தன். எவ்வளோ நாளைக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன்? இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தால் என்னையோட முட்டாள் யாராவது இருப்பானா? சொல்லுங்கள். இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எடப்பாடி தான். விஜய் மேலாம் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். பலவீனமாக இருக்கிற இடத்துல ஒரு குத்தி வேணுங்கிறத
அனுபவிக்கணுங்கிறது போட்டியாளர் ஜெயிக்கணுங்கிறவனுக்கு இருக்கிற வெறியா இருக்கும். விஜய்க்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறவோ தன் கட்சியை எப்படி பலப்படுத்தணுங்கிறதுக்கு அவர் அந்த காயினை பயன்படுத்துற வாய்ப்பை கொடுத்தது யாரு? அதிமுக ஒருங்கிணைலைன்னா, பலமா இல்லைன்னா தோல்வி வந்துடும். இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டன் தாங்க மாட்டான் அப்படின்னு எத்தனை மாசமா சார் அந்த கண்ணை வலிக்க வலிக்க பேசியிருப்போம் தேர்தலுக்கு முன்னாடி. ஒரு துளி கூட அவர் கவலைப்படலையே. இப்பயும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிச்ச 41 பேரை ஒன்னா வச்சுக்க முடியலையே சார். இப்ப வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமே நடக்கல சார். அதுக்கு எடப்பாடி காரணமா தாவேகா காரணமா சார்? சார் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு தாவேகாவே இழுக்கிறீங்க. ஒரு கேள்வி சார், சொல்லுங்க. அந்த எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வலை வீசி பிடிக்கக்கூடிய தாவேகாவின் குதிரை பேரரசுல கண்டிக்கிறாரு அவரு. ஆமா, அப்ப தாவேகா தான் நம்ம கண்டிக்கிறோம். சரி, இதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு சார்? திருப்பி சொல்றேன், நீங்க நம்மள வந்து இழுக்கிறாங்களே, இழுக்க வச்சது யாரு? எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஏன் கூட்ட முடியல? என்னைக்காவது ஒரு நாள் வெக்கப்பட்டிருப்பாரு எடப்பாடி? இப்போ வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சா சார்? நடக்கல. எங்க நடந்துச்சு? ஏதாவது வேணும் சொல்லுங்க பார்ப்போம். நடக்கல. அதனாலதான் கொறடாவே இல்லைன்னு அவங்க போய் மனு போட்டார் எஸ்சிக்கு சொல்லி. அப்போ கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இன்னைக்கு நடந்து இன்னைக்கு வருது விசாரணைக்கு. திரும்ப ராஜினாமாவை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்ன போது நீங்க யாருன்னு கேட்ட கேள்வி இன்னைக்கு இப்போ கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த அந்த அவலமான நிலை ஏன்? நம்மளால ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட முடியல. அப்ப இவர் என்ன எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும்? 25 பேர் தான் கடைசியா எந்திரிச்சு நின்றது. ஆனா கிட்டத்தட்ட 29 பேர் சிவி சர்மா அன்னைக்கு போயிட்டாங்க அந்த நாள்ல. அன்னைக்கு போனாங்க. ஸோ 41 பேர்ல கிட்டத்தட்ட 2/3 அங்கே போயிட்டாங்களேன்னு அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? கூட்டத்தை கூட்டுங்க. சட்டமன்ற கட்சியில நான் இருக்கக்கூடாது, நீ இருந்துக்க. விட்டு கொடுத்தா என்ன சார் குறைஞ்சு போயிடுவாரு? போன 21 தேர்தல் முடிஞ்சோடனே 61 பேர் ஜெயிச்ச உடனே நீங்க 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க, நான் எதிர்கட்சி தலைவர் வந்துக்கிறேன்னு ஓபிஎஸ் சொன்னார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னாரு அவரு. உடனே ஓபிஎஸ் ஒரு பாலை உருட்டி விட்டாரு. தனபால தலைவராகிக்கிடுவோன்னாரு. தலித் கார்டை யூஸ் பண்ணாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு? நம்ம அப்படின்னா யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தலைவராகிக்கலான்னாரு. கிட்டத்தட்ட 52 பேர் 53 பேர் எடப்பாடி ஆதரிச்சாங்க. அன்னைக்கு மெஜாரிட்டியை பார்த்தார்ல எடப்பாடி. ஆமா, இன்னைக்கு மெஜாரிட்டி உங்ககிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லையே. முத ஸ்பீக்கருக்கு போய் லெட்டர் கொடுக்குறாரு. 18 எம்எல்ஏக்கள் என்னை ஆதரிப்பதால் என்னையவே சட்டமன்ற கட்சி தலைவராக அறிவிக்கணும்னு எடப்பாடி லெட்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 18. ஜெயிச்சது எத்தனை பேர்? 41. அப்ப மீதி இவ்வளவு பேர் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், மெஜாரிட்டிக்கும் குறைவா நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சதும் அந்த பதவியை நீங்க விரும்புறீங்களே, இது ஒரு தலைவன் செய்கிற செயலாம். அங்க தொடங்குது சார் தப்பு. சரிப்பா, பொதுச்செயலாளர் பதவியை கேட்டாங்க, சட்டமன்ற கட்சி தலைவரை கேட்கறாங்க, கொடுத்துட்டு பிரதான எதிர்கட்சி தலைவர் கூட இல்ல, அமைச்சர் பதவிக்குரியது உதயநிதிக்கு போயிருக்கு. சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னா அப்ப தோல்விக்கும் நீங்க காரணமா இருப்பீங்க. எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. தோத்த பிறகும் நான் எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னா அதிமுக இந்த லட்சணத்துல தான் இருக்கும், அழிவை நோக்கி தான் பயணிக்கும். இப்போ ஒண்ணு காலம் கெட்டு போயிடல. எந்த சசிகலாவை தினகரனை, குறிப்பா தினகரனை அவரை பத்திர பேச்சுக்கே இடமில்லைன்னு சபதம் போட்டாரோ, அதே எடப்பாடி தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு பேட்டி கொடுத்தாரு. மாமா மச்சான் ஒரு வருஷம் முன்னாடி, மாமா மச்சான்லாம் சொல்லல, ஒரு வருஷம் முன்னாடி அந்த எண்ணம் வந்திருந்தா, அந்த உணர்வு வந்திருந்தா இன்னைக்கு அதிமுக இந்த கதிக்கு ஆளாயிருக்குமா? தினகரனை மட்டும் சொல்லல, பிரிஞ்சு போனவங்க யாரையும் விடாம, ஓபிஎஸ் விடாம இருந்தாலும் இன்னைக்கு 5 தொகுதியில ரிசல்ட் மாறி இருக்கும் சார். தாவேக ஆட்சியே இன்னைக்கு இல்லையே. உண்மை. அப்ப இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற விமர்சனத்தை மறுக்க முடியாது. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப வெளியிலேயே கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. இந்த கூட்டறிக்கையே பாருங்களேன், ஆரோக்கியமான முரண்பாடுகள் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. 6 பேர் அகிர்கிருஷ்ணமுத்து சொல்றாரு, அவங்கெல்லாம் எங்களுக்கு தோற்றத்துக்கு காரணங்க அப்படிதாங்க பேசுவாங்கங்கிறாரு. வெளிப்படையா தெரியுது இந்த போட்டி அதிமுக உருவாக போகுதா இல்ல உடைய போகுதான்னு வெளிப்படையா தெரியுது. அப்ப இதெல்லாம் எங்க விவாதிக்கணும்? கட்சிக்கு உள்ள எந்த இடத்துல? தலைமை, அவங்களோட கட்சி தலைமையகத்துல, பொதுக்குழுல இத்தனாம் தேதி கூட்டுறேன்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சா இவங்களாம் தெருவில் வேடிக்கை விடுவாங்களா? அந்த அறிக்கையில கூட என்ன சொல்ற, பொதுக்குழு கூட்டுங்க, தோல்விக்கான காரணத்தை விவாதிக்கணும் தானே சொல்றாங்க. என்னதாங்க பிரச்சனை எடப்பாடிக்கு? தெரியலையா? அது அவர்கிட்ட கேளுங்களேன். இந்த இங்கதான் இருக்கு, பின்னாடிதான் ராயப்பட்டா, 5 நிமிஷத்துல போயிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணா சட்டமன்றத்துக்கிட்ட போயிடலாம். வாசல்ல பறிச்சு கேளுங்க. எல்லாரும் கேட்டாச்சு. ஆனால் இந்த கட்சியை அழிக்கிறதுக்குன்னே சில பேர் கூட வர்ற மாதிரி எடப்பாடியை உசுப்பேத்துற வேலையை ஒரு காலத்துல கேபி முனுசாமி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணன் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு. இப்பயும் தானே பண்றாரு அந்த வேலையை. இப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பண்றாரு. கேபி முனுசாமி அவ்வளவு வரல பாருங்க. ஏன்னா அவருடைய கோட்டா முடிஞ்சிருச்சா இல்ல போதும்பா அப்படின்னு ஒதுங்கிட்டாரான்னு தெரியல. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அறிக்கை விடதான் அங்கிருந்து பதிலடி வருது. 41 இடங்களில் எடப்பாடியுடைய செல்வாக்கால் தான் ஜெயித்தோம்னா அப்ப சிவி சண்முகம் வேலுமணி கேட்டாங்களே, அவன் மீதி 190 சில்லற தொகுதியில தோத்ததுக்கு யாரு காரணம்? அப்ப மட்டும் எடப்பாடி ஒதுக்கி வர? இந்த 41 தேதி ஜெயிச்சதுல எத்தனை பேர் ஜாம்பவான்கள் ஜெயிச்சிருக்காங்க? நத்த விஸ்வநாதன் நத்தத்துல ஜெயிச்சதுக்கு எடப்பாடியா காரணம்? அதிமுக காரணம்.
அவருடைய ரத்த செல்வாக்கு விஸ்வநாதங்கிற தனி மனிதருக்கு இருக்கிற செல்வாக்கு, செல்வாக்கு. ரெட்டலைங்கிற சின்னத்துக்கு இருக்கிற செல்வாக்கு, மற்ற தொகுதியில் எடுபட்ட அளவுக்கு தாவேக்காவுடைய செல்வாக்கு அங்கே எடுபடாமல் போனது ஒரு காரணம். இன்னும் பல பல காரணம் இருக்கு. எடப்பாடி தான் காரணம். இந்த சொம்பை தூக்கிட்டு வர்றதுனாலதான் இந்த கட்சி அழிவு நோக்கி போகுது. அந்த வார்த்தையை கூட தப்பான வார்த்தை நான் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டேன். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அறிக்கை விட வைக்கிறதுங்கிறது என்ன மனநிலை? ஒரு தலைவன் செய்கிற வேலையா? துணிச்சல் இருந்தா அந்த அறிக்கை எடப்பாடி விடணும். நான் சொல்றேன் இந்த ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றவன் தான் சார் தலைவன். அதெல்லாம் இன்னொரு ஆளை விட்டு சொல்ல வைக்கிறது. அப்ப அதுக்கு தகுந்த பதிலடி தான் வரும். நீ யாருன்னு கேட்டாங்க. அம்மாவால் சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்த போதே அறிக்கை பதில் விட்டாங்களா? இதை பொதுவெளியில் அவசியம் பேசணுமா? எப்பயும் முடிஞ்சு போன விஷயத்த அப்ப அவங்க பேசாம இருப்பாங்க. நான் நியாயப்படுத்தலை. ஒரு பொதுக்குழு கூடுது, அது வரைக்கும் பொறுமையா இருங்க சொல்லிட்டு போனியான. எம்எல்ஏக்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுக்குற போதே கட்சி தகவல் தடை சட்டப்படி நடவடிக்கை வேண்டாம். உங்க கொறடாவும் அதிகாரம் இல்லை, எங்க கொறடாவும் அதிகாரம் இல்லை, மன்னிப்பு கொடுக்குறோம், அந்த பதவியை தக்க வச்சுட்டு போதே சமாதானம் பேசுற போது பழைய கட்சி பதவிகளை கொடுத்துருங்கன்னு தான் பேசினாங்க. இவரும் ஒத்துக்கிட்டாரு. திடீர்னு யாரோ சொல்லி கொடுத்து அன்னைக்கு நைட்டே அறிக்கை விடுறாரு. பழைய பதவி எல்லாம் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அழிச்சாட்டியம் பிடிவாதம் தொடருது. அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறினவங்க தான், யாரும் மறுக்கல. கட்சின்னு இருந்தால் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அதை மீறி போனதுக்கு தான் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுவிட்டு எதிர்கட்சியாக தான் நம்ம இருக்கிறோம். சம்பாரிச்ச மந்திரிங்க பல பேர் இதில் எதிர்கட்சியாக இருக்கிற மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாலும் சம்பாரிச்ச காசு செலவு பண்ணுவாங்க. அதை நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நீங்கள் மட்டும் அந்த பதவி வச்சுக்கலாமா? அந்த 18 எம்எல்ஏ தான் இருக்குன்னு ரெக்கார்டே பண்ணுற அளவுக்கு நமக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பதவியை நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல. அது மாதிரி தானே உங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இருந்த பதவி, புது பதவி கேட்கல. அதனால துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்த போது நத்த விஸ்வநாதன் இப்படி தூக்கி எறிஞ்சார், வேலுமணி இப்படி தூக்கி எறிஞ்சாரு. ஒரு தலைவனுக்கு இதோட அவமானம் இருக்க முடியுமா சார்? இதன் பிறகு எடப்பாடி என்ன தெரிஞ்சதா தெரியல. அண்ணா திமுகவை ஜெயலலிதாவின் ஆன்மா தான் காப்பாற்றணும். இப்போ வர வர எனக்கு அதுலேயும் சந்தேகம் வருது. காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. இல்ல இவங்க பிரிஞ்சு போனோம் கிட்டத்தட்ட தாவேக நோக்கி தான் போவாங்களா? அப்ப ஆதவர்ஜனோட கூற்று மெய்யாக போய்கிறதா? தாவர்ஜனா சொல்றாரு நாங்க தாங்க உண்மையான அதிமுக விசுவாசிகள், எம்ஜிஆர் மேடைக்காக பேசலாம். இன்னும் அந்த நிலைமை வரல. சில நிர்வாகிகள் பதவிக்காக போறவங்க போகலாம், தொண்டர்கள் கொத்து கொத்தா போனாங்கன்ற நிலைமை இன்னும் வரல. வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி உஷாராக வேண்டியது எடப்பாடியினுடைய கடமை. தாவேக்காவுக்குள்ள அது உருவாக்காதா சார்? இப்போ விஜயபாஸ்கர் உருவாயிடுச்சே. பதவி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல சார். தெளிவான வார்த்தைகளை போட்டு பதவி கொடுக்க முடியல சார். மாவட்ட செயலாளர் எந்த மாவட்டத்துக்குன்னா ஒரு தொகுதிக்கு இப்படியாவது கொடுத்து இப்போ அவருடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்களுக்கு புதுசாக பதவி கொடுத்துருக்கிறார். இங்கேருந்து போனவங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதி கொடுத்துருக்கிறார். துணை பொதுச்செயலாளர்னு 17 பேர் 20 பேர் போட்டுட்டு அதில் ஒரு துணை பொதுச்செயலாளர் அறிவிக்கிறாங்க. மரகத குமரவேலுக்கு வேணா அது ஈஸியாக இருக்கலாம். கரூர் விஜயபாஸ்கர் கூட மற்ற எல்லாரும் ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற தகுதியானவராக விஜயபாஸ்கர் அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு, அமைச்சராக இருந்து அவரை பெற்ற அறிவுக்கும் விராலிமலை தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லி பாருங்க. நான் நக்கல் பண்ணல. ஏன்னா வெளியிலிருந்து வருகிற நபர்களுக்கு ஒரு கீ பொசிஷன் கொடுக்கிற எண்ணம் விஜய்க்கு இல்லை இல்லை இல்லை. அது அவருடைய உரிமை. ஏன்னா ஏதோ ஒரு நம்ம கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்களோ சொந்த கட்சி இருக்கான் லோக்கல்ல. சார் இப்போ பர்வேஸ் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கீழே இருக்கணுமா சார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் கீழே மதியழகன் இருக்கணுமா சார்? சொந்த கட்சிக்காக உழைச்சவங்க. அதனாலதான் இடைஞ்சல் இருக்குன்னு சொன்னேன். பிளஸ் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் இன்னைக்கு வரைக்கும் பதவி கொடுக்கல. என்ன பதவி கொடுக்க? இவங்களுக்கே ஒத்த தொகுதி மாவட்ட செயலாளர்னா எம்எல்ஏக்களா இருந்து எம்எல்ஏவே இல்லாம புதுசா பழைய மாவட்ட செயலர் போனாங்கல்ல, உடுமலை, ஆமா வெள்ளமணி நடராஜன் இவங்க எல்லாம் போனாங்களே, இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க போறாரு? கொடுக்க முடியாது சார். நீங்க விரும்புற மாதிரி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். இந்த அதிருப்தியை, இந்த சூழலை பயன்படுத்தி திரும்ப வாங்க நான் இருக்கிறேன்னு அரவணைக்க வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அதை புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் சார் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு விதமான கேள்விகள் நிதானமா பொறுமை பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. 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 முழுசை நண்பர்களே, வணக்கம்.